ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு ட்ரிப் வந்திருக்கோம். எங்க சொல்லுங்க? லூலு மால். நம்ம கூட இங்க பாருங்க 2 பேர் வந்திருக்காங்க. இது நம்ம மார்க் மாயாண்டி, இது ஷார்பெக்ஸ், அப்புறம் நம்ம கிரேசி ஜான் வைட்டி. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து லூலு வந்திருக்கோம். பட் இங்க என்னன்னா ரொம்ப டிராஃபிக்கா இருக்குது. பார்க்கிங்க்கு வேண்டியே இவ்வளோ வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. நாங்கள் உள்ளே போயிட்டு என்ன நிலவரன்றதை சொல்கிறோம். நாங்கள் இப்போ பார்க்கிங்குக்கு வந்துட்டு இருக்கோம். இதில் நம்ம வந்து முன்னாடியெல்லாம் ஃப்ரீயாக இருந்துச்சு, இப்போ வந்து பே பண்ணி தான் போனோம். இங்கே பாருங்க, ஒரு ரெசிப்ட் எடுத்தாச்சு, டிக்கெட் எடுத்தாச்சு, வண்டி ஆஃப் ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, பார்க்கிங்க்கு வேண்டியே எவ்வளோ வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. பார்க்கிங்க்கு மட்டுமே போட்டு பிகாஸ் இன்னைக்கு வந்து சண்டே, ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான் பார்க்கிங் கிடைக்கிறதுக்கு. நாங்கள் வானத்தில் தான் போய் நிற்போம்னு நினைக்கிறேன். வண்டியை விட்டுட்டு வண்டியை காமிக்கிறோம், அப்புறம் எல்லாமே டீட்டெயில்ஸாக சொல்கிறோம். நம்ம கூட யாரெல்லாம் இருக்கா, என்னெல்லாம் பண்ண போகிறோன்றதை இன்னைக்கு பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கிங் ஒரு 3rd ஃப்ளோர்ல கிடச்சிருக்கு. அதே தான் இந்த இடத்துல வண்டியை விடலான்னு முடிவு பண்ணிட்டோம். எங்கே விட்டுருக்கோம்னா 3E விட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஜி, இப்போ மார்க்கு சொன்ன எம்ஜி இங்கே தான் நிற்கிது. அவன் கரெக்டாக அந்த கேப்பில் போயிட்டான். சத்தியம், ஃபார்வர்டில் விடவன் எல்லாம் மனுஷனா? வந்தாச்சு, லூலு மால் பார்க்கிங்கில் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா மார்க் வந்திருக்காரு, எல்லாருமே வந்திருக்கோம். இனி என்னெல்லாம் பண்ண போகிறோங்கிறத பாருங்க. ஒன்றுமே பண்ண மாட்டான். ஆமாம், வாயை திறக்க மாட்டான். நீங்கள் வீடியோ பார்த்து நீங்களே சொல்லுவீங்க போர் அடிக்கு ப்ரோ அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்க போகுது. கைஸ், லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லிஃப்ட்டும் வரல, ஒரு கர்மமும் வரல. நிறைய பேர் வராங்க போகிறாங்க, ஆனால் லிஃப்ட் மட்டும் வர மாட்டேங்குது. லிஃப்ட் வந்ததும் உள்ளே போயிட்டு சொல்கிறோம். கைஸ், இப்போ லிஃப்ட்டில் ஏறிட்டோம். ஏறியாச்சு. எந்த ஃப்ளோர் போகிறோன்னு எங்களுக்குமே தெரியல. என்ன நின்றுச்சு, திரும்ப அதே ஃப்ளோர் வந்துருச்சு. வேற எதுவும் இல்லை. கைஸ், வந்துட்டோம். ஏஎஃப்சி மணக்குதா? நான் லூலு மால் போகிற வழி தானே மேலே. பார்த்தீங்கன்னா மாலுக்கு வந்தாலே இதில் ஒரு ஆள்கிட்ட இருக்கணும்னு சொல்லுவாங்க எல்லாரும். எஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் ஜானுக்கு தாத்தா. ஆமாம், ஷார்ப் உங்களுக்காக லிப் லாக் பண்ணுவான். ஷார்ப்பு கூட ஓகே கைஸ், நாங்கள் இப்போ போகிறோம். மார்க் வந்து எல்லாத்தையும் சைடில் இருந்து எத்தி பார்க்குற டைப்பாக இருக்காரு. விளக்கு பிடிக்கிற டைப்பு. பார்த்தீங்களா என்ன க்ரௌடாக இருக்குன்னு? யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கடை போடலான் இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேரகான் பிரியாணி இருக்குது, அதாவது பேரகான் கடை இருக்குது. பட் இங்கே கிடைக்கல, இல்லை வெளியில் போக மாட்டோம். ஏன்னா அங்கே காசு அதிகமாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதனால் அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கடை இருக்குது. இதில் போய் ஏதாவது ஜூஸ் குடிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அப்போ அதுவும் இல்லை கைஸ், அப்போ ஜூஸும் இல்லை கைஸ். நாங்கள் சும்மா தான் நடக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இதான் லூலு மாலோட ஒரு வியூவு. கைஸ், இந்த லூலு வந்து மொத்தம் ஒரு 3 ஃப்ளோரு. பட்டு பரப்பளவு அதிகம். பார்க்கறதுக்கு ஃப்ளோர் சின்னதாக இருந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப நீளமாக இருக்கும். கைஸ், கனெக்ட் போமா நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் வந்து இஎம்ஐயில் ஒரு ஐஃபோன் எடுக்க போகிறான். ஜான் எடுக்கியா? ஐஃபோன் 16 இஎம்ஐயில் எடுக்க போகிறான். ஸோ நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். பேச்சு விட்டுடலாம். லைவில் இதில் விளாகில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அமைதியாக இருக்குது. கொண்டாட்டி வேறன்றது கேன்னு சொல்லிட்டு உங்களெல்லாம் வெளியே தள்ளிடுவானுங்க. ஐஃபோன் பார்க்க வந்தாச்சு. அந்த கேப்பில் நம்ம மார்க்குக்கு வந்து ஃபோனில் சார்ஜ் போட வந்திருக்கோம். அவ்வளோதான். கொஞ்ச நேரம் இருக்கு. அது யார் பார்க்க போகிறா? ஃப்ரெண்ட்ஸில் பாருங்க, ஜான் வந்து ஐஃபோன் எடுத்தாச்சு. ஜானே முடிச்சிருமா? ஆனால் இந்த ஃபோன் எடுத்து கொடுங்க எனக்கு.
பஸ்ஸோ போ பஸ்ஸோ. ஐஃபோன் எல்லாம் எடுக்காது. இதான் நீங்கள் எடுக்க போகிறீங்க. மார்க்குக்கு இந்த ஃபோன் வேணுமா? இது என்ன ஃபோன் இல்லை ஐபேடு. திருவனந்தபுரம் லூலூவில் கஸ்டமர் சர்வீஸ் சரியில்லை. நாங்கள் வந்து ஒரு நல்ல கொஞ்சம் ஐட்டம்ஸ் பார்க்கலான்னு வந்து பார்த்தா ஐட்டம்ஸ் எடுத்து காமிக்க கால இல்லை. எதை பார்க்க சொன்னால் எதை பார்க்குறான் பாருங்க. ட்ரிஃப்ட் அடி அவ்வளோதான். அதுவே போவோம். இல்லை ஆக்சிலேட்டர் கிடையாது. நைட்ரஸும் நம்ம இது மட்டும்தான் கொடுப்போம். அதான் திரும்புது. நம்ம பிரேக்கு இது கொடுப்போம். நைட்ரஸ் எல்லாமே கொடுப்போம். பார்த்தா வீடியோ ஓடிட்டு இருக்காரு. இவங்களை ஏமாத்துறாங்க. இங்க பாருங்க, கேம் ஆடுறேன்னு சொன்னா கையை தொடாமலே கேம் ஆடுறானுங்க பாருங்க. பேக்ரவுண்ட்ல வீடியோ ஓடுது. அதுக்கு மட்டும் போகுது. அவன் தான் ஃபர்ஸ்ட் போறானா? இல்ல செகண்ட் தேர்டு. எதையோ தட்டுறானுங்க. சைடு ஆஃப் பண்ணி விட்டானுங்க. சொன்னேன்ல கஸ்டமர் சர்வீஸ் சரியில்லைன்னு. இங்கே பாருங்க, ஃபாரினர்ஸுங்க சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம ஜான் வந்து ஐஃபோன் அதனாலேயே எடுக்கலை, ஏன்னா அது கஸ்டமர் சர்வீஸ் சரியில்லை. ஸோ நீங்கள் லூலு வரீங்கன்னா அதை கொஞ்சம் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ். யூஎஸ்ஐ பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம தலைவனோட ட்ரீம். இதுதான் அவனோட ட்ரீமா. ஆனால் இதை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது யூஸ் பண்ணுறது ஓனரு மார்க் இப்போ கேமராமேன் ஆகிட்டேன். ஓனர்லேருந்து ஜஸ்ட் 29,000. ஜானு நகைக்கடை வச்சிருக்கேன். அதில் 1 கிராம் விற்றா கூட உனக்கு கிடைக்கும். ஜானு இல்லை, ஜானு தானே கூப்பிட்டேன். ஜானே இல்லை, அவனை கதோடு விட்டு நான் என்ன பண்ண போறேன். எங்களுக்கு கிளாக்குங்கிறது லைஃப்ல ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். ஆமா. எப்படி மணி பார்க்கறேன் உங்களுக்கு? சார் எக்ஸ்பிளைன் பண்ணார். சார் சொல்லுங்க, எப்படி மணி பார்க்கணும் சார் சொல்லுங்க. மணி பார்க்க யாராவது இருந்தா சொல்லிதாங்க. கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல, மணி பார்க்க கூட தெரியாதா? மணி பார்க்கறதுனாலதான் மணி பார்க்காததுனாலதான் இப்போ ஒரு குழந்தைக்கு அப்பாவா இருக்கான். இங்க பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனவங்களுக்கு பிரச்சனையை பாத்தீங்களா? பைத்தியம் ஆயிடுவாருங்க. இந்த மிக்ஸி பாப்பர்ல ஒரு ஷார்ப் கோட யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% அது என்ன புதுசா இருக்கு? லூலு உனக்கு ஏதாவது தந்துச்சா? லூலு அவன் சொல்றதை கேட்டியா? ஷார்ப்பு இந்த மிக்ஸி ஆஃபர்ல போயிட்டு இருக்கு, ஷார்ப்ன்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 50% ஆஃபர்னு. எல்லாம் அடிச்சிட்டு வர நம்ம அடிச்சிடுவோம். गाइस எதனால என்ன சொல்லிதான் கல்யாணம் ஆனவங்களை கூட்டிட்டு வந்தா இதாங்க ரொம்ப பிரச்சனை. செக்ஷனை பார்த்தாலே போதும். வாஷிங் மிஷின் வாங்கவா, ட்ரையரை வாங்கவா, ஹீட்டரை வாங்கவா, மிக்ஸியை வாங்கவா. வீட்டில் பொண்டாட்டி தொந்தரவுனால வந்து பார்க்கானுங்கன்னு நீங்க கேட்டா லூலு போவோன்றாங்க. அப்படியே தெரியாது. வாரத்துக்கு ஒரு நாங்க எப்போ எங்கேயாவது வெளியே போகணும்னு பிளான் பண்ணாலும் இவன் கூட்டிட்டு வந்துருவான். லூலு போவோம். லூலு தான் இன்னைக்கு நான் கூட்டிட்டு வரல. இன்னைக்கு நீ கூட்டிட்டு வரல, நார்மலா தொடங்கி விட்டா. இன்னைக்குமே தொடங்கி விட்டான். இன்னைக்குமே ஸ்டார்டிங் அவன் தான். நாங்க பண்டோரால வந்திருக்கோம். இங்க எவ்வளோ ரூபாய்? 600 ரூபாய். 600 இது கிடைக்கும். அதே 1000 பே பண்ணா 1200 கிடைக்கும். இல்ல நம்ம ரிக்ஷா பண்ணுவோம் 15000 ரூபாய் பண்ணா வெறும் 40000 கிடைக்கும். வெறும் 40000 கிடைக்கும். அதனால இதெல்லாம் வேண்டாம், சும்மா இங்க இருந்து பார்த்துட்டு போகலாம். 100 ரூபாய்க்கு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டோம். பார்த்துட்டு போகலாம். ஆனால் நல்லா இருக்கு. ஃபேமிலியாக வரவங்களுக்கெல்லாம் நல்லதா இருக்கு. கூப்பிட்டு வாங்கின பத்தி அவங்க இருந்து இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி கேம்ஸ் அது இது எல்லாமும் இருக்குது. நான் ஹீரோ ட்ரக் இருக்கேன் மாதிரி. ஹீரோ ட்ரக் உண்மையை சொன்னா ஒர்த்து தான். பார்த்தியா, ஃபேமிலியாக வந்து
இல்லை உண்மையை தானே ஒருத்தர் தான் என் ஃபேமிலியாக வந்து ப்ரோஸா இல்லை ஆமாம் இங்கே வருங்க அங்கே ஒரு குடியில வருங்க வண்டி விட அடிச்சோட்டே பாருங்க அதுல மேலே ஏறுறதுக்குள்ள அந்த இதெல்லாம் வச்சிருக்கானுங்க அது என்ன மங்கி ஜம்பா ஏதோ சம்திங் அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஷார்ப்பு சொல்ல என்ன பண்ற மேலே இருப்பேன் ரெட் கம்பியை தொட்டுட்டு வருவாங்க ஓகே ரெட் கலர் கம்பியை தொட்டுட்டு ஏறி அதுல வந்து தலைகீழ அந்த சைடுல பால் மாதிரி இருக்கு அது பெரிய படி பிதுக்கி போணும் ஆமா பிதுக்கி ஏறதுக்குள்ளவங்க எல்லாம் அதுல நான் போவேன் அமைக்கி ஏறணும்னா அதுல இதுக்குள்ள இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் போறோம் பெரியல போவோம் ஓ இதுல வந்து ஃபுல்லாவே இந்த இது மாதிரி பட்டது ஆர்காட் கேம்ஸ் எல்லாம் இங்க இருக்கு ஆர்காட் கேம்ஸ் எல்லாம் இருக்கு எங்க கால் ஆஃப் டியூட்டி கைஸ் வாவ் இட்ஸ் குட் ஆமா அந்த ஃபீல் தரதுக்காண்டி கதவு லைட்டா திறந்து கிடந்தோன்னா உள்ள போயிட்டானுங்க பாருங்க இங்க பாருங்க என்ன ஆட்டுது என்னையா பண்றீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க நம்ம பசங்க என்ன பண்றாங்க பாருங்க நம்ம பசங்க என்ன பண்றாங்க கரெக்டா அதுல அடிக்கணும் அதான் ஜானுக்கு டாஸ்க் ஜானு சார் கொஞ்சம் இந்த பக்கமா அந்த பச்சையில போய் அடிக்கணும் பச்சையில போய் படணும் ஐயே போல சார்பு பண்ணு ஒரு பாயிண்ட் ஜீரோ போல இறங்கி ஒன்றும் தெரியவும் செய்யாது மார்க் நீங்க பண்ணுங்க பாப்போம் கமான் மார்க் இப்போ பாரு கேம் கார்டு கண்ணு தெரியல கூலிங் கிளாஸ் ஓட்டுறதுனால இல்ல ரணில் ஆடுறா எங்க போல அது இங்க வந்தாச்சு மார்க் வந்து கையில அண்ணா இப்ப விரட்டி விடுவாரு இங்க எல்லாருமே பைக் ஓட்டிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையா தானே ஆசையா தான் இருக்கு மார்க்கு உண்மையா தானே ஆசையா தான் இருக்கு டாம் ரைடர் கேஸ் இது டாம் ரைடர் கேமா ஆகா ஷார்ப்பு நீயும் உன் குழந்தைய கூட்டிட்டு வந்து இப்படி வீடியோ எடுக்கணும்ண்ணா ஃபியூச்சர்ல வர இந்த வீடியோ நான் ஃபியூச்சர்ல இவன் கண்டிப்பா 15000 ரூபாய் கார்டு போடுவான் அந்த கார்டை மட்டும் நம்ம வாங்கி வந்துருவோம் எல்லாம் ஒரு ரைடு ஃபேமிலியா வரலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்துரும் ஆனா நல்லா இருக்கு வார்த்தை விளையாடுறது கிள்ளி விட்டா போதும் அது அழுதுட்டு இருக்கோம் அவன் போயிடுவான் கார்டை மட்டும் வாங்கி தானே உனக்கு எந்த பிளானும் இல்லையா இப்படி கல்யாணம் ஆனா தானே அதுக்குள்ள எப்படி இருப்பான் அவன் இந்த ஸ்பின்னை பாத்தீங்களா இது நம்ம ஜிடிஏல கசினோல இருக்கும்ல டைமண்ட் கசினோல இருக்கு ஷார்ப்பு உனக்கு கார் இருக்கா இல்ல துணி கிடைக்குதான்னு பாப்போம் ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா 100 ரூபா போடணும் போட்டாதான் கிடைக்கும் 100 ரூபா போடுற அளவுக்கு வசதி இல்லை ஸோ நாங்க போறோம் ஆனா நல்லா இருக்குது மீண்டும் சொல்றதுனால நீங்க தப்பா நினைக்க கூடாது நல்லா இருக்குது உண்மையிலே நல்லா இருக்குது ப்ரொமோஷன் இல்ல அது மாதிரி கொண்டு வந்துருங்க நீட்டா செலவு பண்ணிட்டு ஜாலியா போலாம் இது ப்ரொமோஷன் இல்ல அது மாதிரி எங்களுக்கு வந்து லூலு ஒன்றும் பைசா தரல வேடு ப்ரொமோஷன் எல்லாம் இல்லை எங்களால் டைம் பாஸ் ஆகுது கரெக்ட் ஒரு சின்ன ப்ரொமோஷன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுட் செக்ஷன் வந்திருக்கோம் நிறைய கடைகள் இருக்க தான் செய்யுது கர்மம் காசு தான் வேணும் எல்லாத்துக்கும் போற நீ உங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணி எது ப்ரமோஷன் பண்ணி தரோம் ஃப்ரீயா தான் வேணும் ஆமாம் சொல்லுவோம்
ப்ரொமோஷன் பண்ணி தரேன் 2 லட்சம் அதான் நானும் பார்க்கேன் சும்மா போய் வாங்கிட்டான் அவங்க எடுத்து காமிச்சாங்க அவங்க மனசு நோவ கூடாதுன்னு வாங்கிட்டாங்க இது என்னதுன்னு வேலை வரும் நார்த் எக்ஸ்பிரஸ் வடக்கு அனுமாங்க நாங்கள் இதுக்கு போகிறோம் என்ன எதுக்கு போகிறோம்னு தெரியல கீழே போகிறோம் என்ன வரானுங்க எல்லாம் சைக்கோ மாட்டேன்னு மார்க்குக்கு இப்படி வீடியோ எடுத்தால் தான் மார்க் வருவாராம் மார்க் அப்படி நடந்து வாங்களேன் கைஸ் நாங்கள் இது என்ன இடம் சூப்பர் மார்க்கெட்டு ஹைப்பர் மார்க்கெட்டில் வந்திருக்கோம் சாப்பிட்லான்னு ஏன்னா எல்லாருக்கும் பசி எடுக்கிறது என்ன இருக்குன்னு தெரியாத போய் இது கண்ணு முன்னாடி இவ்வளோ இருக்குது என்ன இருக்குன்னு தெரியாது அப்படி பிரியாணி இருக்குது எல்லாமே இருக்குது நாங்கள் வெளியே வந்துட்டோம் உள்ள ஃபுட் கோர்ட் பக்கத்தில் கேமரா அலோவ் பண்ணல என்னெல்லாமோ வாங்கிட்டு லைட்டாக கொஞ்சம் வாங்கிட்டு இனி வெளியே போய் சாப்பிடணும் தானே உனக்கு பிடிச்ச ஐட்டம் கிடச்சில்ல எங்கே அது இந்த சின்ன பிள்ளைகள மாதிரி இங்கே பாருங்க இது வாங்கி தரணும்னு சொல்லிட்டு அதான் அப்பா இது வாங்கி தாங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்துட்டான் தரமாட்டான் வந்துட்டோம் நாங்கள் இனி வண்டியில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வரோம் சிக்கன் லசானியா நாங்கள் ஓப்பன் பண்ணி சாப்பிட போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கம்மி 2 பேர் குடிக்கிறாங்க கைஸ் முகமது மில்க் ஷேக்குன்னு அதுவும் முகமதா என்னது நல்லா இருக்கு என்ன மில்க் ஷேக்கு அது தெரியாது கோகனட் மில்க் முகபத் மில்க் ஷேக்னு சொல்லிட்டு ஏதோ மில்க் ஷேக் குடிக்காங்க நல்லா இருக்கு இது கோகனட் மில்க்கும் அந்த இதெல்லாம் சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன் பவுடர் மில்க்கு இன்னொன்று வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் ஃப்ளேவர் ப்ளஸ் இதில் வந்து மற்ற பழம் இருக்குல்ல மற்ற பழம்னா தெளிவா சொல்லுங்க மஞ்சள் கலர்ல பெருசா இருக்குமே அது என்ன மொசாம்பி என்னவோ சொல்லாரு வாட்டர் மிலான் மொசாம்பி அந்த மாதிரி ஃப்ளேவர் குடிச்சிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க குடிங்க குடிக்கவே இல்லை நீ அவசரமா நல்லா இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் லசாங்கியா நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போறேன் நான் ஸ்பூன் ஸ்மெல் ஒரு மாதிரி மண்ணு மாதிரி வந்துருக்கு கேப்ப தெரியாது பிடிச்சானே சூடு கம்மியா இருக்கு பிடிச்சிக்க தானே மார்க் வைக்க என்ன சொல்றீங்க அதான் நான் எந்த சைடு தெரிய மாட்டேங்கிறேன் அப்படியே கொண்டா நீங்க யோசிக்கலாம் இந்த காருக்குள்ள எல்லாம் எதுக்கு கூலிங் கிளாஸ் போட்டிருக்கான்னு பார்த்தா அவருக்கு பவர் கிளாஸ் அதுக்கு மேல கவர் மட்டும் தான் போட்டிருக்கேன் பரவாயில்ல ஆனா ஹீட் இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சார் ப்ளூப்பு பண்ணு நாங்க இனி சாப்பிட்டுட்டு வரோம் அப்படியே மறைக்கணும் ப்ரோ கையை வச்சு இப்பவும் இவ்வளோ க்ரௌடு வந்துட்டே தான் இருக்காங்க ஹலோ கைஸ் நாங்கள் தான் மறுபடியும் நாங்கள் சாப்பிட்டாச்சு சிக்கன் லசான்யா அப்புறம் மகபூத் என்னது மகபூத் மில்க் சர்பத் ரோஸ் மில்க் சர்பத் என்னோ எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்புறம் இவனோட ஃபெராரோ ரோச்சர் அதுதான் அவனுக்கு நல்லா இருந்துச்சான் அது 4 பீஸ் 150 ரூபா அவனுக்கு நல்லா இருந்துச்சு ஏதோ நல்லா இருந்துச்சு நாங்கள் இப்போ திரும்ப பார்க்கிங்லேருந்து வெளியே இறங்குறோம் அடுத்து என்ன பண்ணலாங்கிறது மார்க் சொல்லுவார் மார்க்கு என்ன பண்ண போகிறோம் லேக்ஸ் போய் அப்படியே சில் பண்ணலான்னு இருக்கீங்களா நீங்கள் வந்து மில்லியன்ஸில் ஏர்ன் பண்ணுற ஆட்கள் தானே உங்களுக்கு என்னத்துக்கு சில் பண்ணதுக்கு லேக் போகணும் ஏதாவது மில்லியன்ஸ் ஏர்ன் பண்ணுறவருக்கு தான் சில்லிங் வேணும் ஆமாம் அப்போ நம்ம இப்போ சில் பண்ண போகிறோம் ஆமாம் சில் பண்ண போகிறோம் சாப்பிட்டாச்சு நல்லா சாப்பிட்டாச்சு லைட்டாக சாப்பிட்டாச்சு ஓகே நாங்கள் 3 பேரும் லஞ்சு சாப்பிட போகிறோம் மார்க் வந்து வெளியே நின்று பார்த்துட்டு இருப்பாரு அவர் நல்லா சாப்பிட்டாச்சு நல்லா சாப்பிட்டாச்சு இல்லவே நீங்க நல்லா சாப்பிட்டாச்சுன்னு ஜானு உனக்கு என்ன நீ சாப்பிடணும் சாப்பிடண்டாவா சாப்பிடண்டா நம்ம 3 பேரும் சொன்னது நம்ம 3 பேரை சொல்லி இருக்கோம் கரெக்ட் அவன் சாப்பிட மாட்டான் போல அவ்வளவுதானா அவனுக்கு கெபாசிட்டி 5 பரோட்டா வாங்கிட்டு 1 பரோட்டா தின்னுட்டு எனக்கு வயிறு ஃபுல்லு நீ வேணா சாப்பிடுங்க நாங்க இனி ஏதாவது நல்லதா சாப்பிட போலான்னு இருக்கோம் சாப்பிடும்போது வரோம் அந்த கடையில கேமரா எடுக்கலாம்னா வரோம் இல்லாட்டி வர மாட்டோம் அலோ பண்ண மாட்டேங்கிறானு டூரு ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமர் சர்வீஸை கூட விட்டுருங்க
கேமரா எடுக்க கூடாதுன்ட்டான். எடுக்க விட மாட்டேங்கிறானுங்க. அதனால லூலு யாரும் வராதீங்க ஃப்ரெண்ட்ஸ், வராதீங்க, யாரும் வராதீங்க. ஒதுக்குன்னு இப்ப நீங்க கேட்கலாம், நீ ஏன்டா வந்தேன்னு. நாங்க வருவோம், நீங்க யாரும் வராதீங்க. ஓகே கைஸ், அடுத்த சீக்வன்ஸ்ல பார்ப்போம். கைஸ் நாங்க அப்போ அடுத்த ஒரு இடத்துக்கு போறோம், அதுதான் வேலி. நம்ம எல்லாரும் போறோம். வேலி போறோம் கைஸ். வேலி இங்க இருந்து ஒரு 2.5-3 கிலோமீட்டர் தானே வரும். 3 கிலோமீட்டர் தான். வேலி போயிட்டு அங்க என்னெல்லாம் இருக்கு, எப்படி எல்லாம் இருக்கு, அழகழகா இருக்கா, கலர் கலரா இருக்கான்னு காட்டுறோம். இங்க 2 பேர் லிஃப்ட் கேக்குறாங்க. ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டோம். இதுல ரைட்டா மார்க்? ஆமா இதுல ரைட்டு. ஓகே கைஸ், இப்போ நாங்க அதுல போயிட்டு வரோம். நாங்க இது என்ன ஸ்டேஷன்ல, கொச்சிவாலி கிராசிங்ல வந்து நிக்கிறோம். ரயில்வே கிராசிங்ல ஒரு 3 ட்ரெயின் கிராஸ் ஆயிருச்சு. சரி பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது திரும்ப கிராஸ் இங்க பாருங்க க்ளோஸ் பண்றானுங்க. ஒருவேளை இது கடைசி விழாக்கா கூட இருக்கலாம். ஆமா ஜானே, இந்த தருணத்துல என்ன ஃபீல் பண்றீங்க ஜானே? வெரி பேட். யா நிறுத்தியாச்சுடா போயிட்டு. கைஸ் நடத்திட்டானுங்க. டேய் அதான் ப்ரோ பேக்ல நறுக்கி விட்டுருக்கான் ப்ரோ. ஆமா இது கேப்ல போலான்னு பார்த்தேன். கைஸ் நடத்திட்டானுங்க. ரோஸ் எடுத்தா ஒரு இதுவும் சிச்சுவேஷன் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் நிற்க வேண்டியதாக இருக்கு. இதுக்கு ஒரு நல்ல வழியும் கிடையாது, ஒரு கர்மமும் கிடையாதுங்க. சரிங்களா? ஒருத்தனை வரல இல்ல, சந்தோஷமா இருக்குல்ல? வந்துச்சா? அடுத்து போகுது பாருங்க. இதுக்கு கண்டிப்பா பாருங்க எத்தனை ட்ரெயின். இது கிட்டத்தட்ட 4வது ட்ரெயின் நாங்க பார்த்தாச்சு. 5வது 6வது ட்ரெயின் கிட்ட. ரொம்ப ஒஸ்ட்டு. இதுதான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை, இந்த சிக்னல் தாண்டதுக்கு. அதே மாதிரி 5 போனுங்க, ஃபோன் டைம் விடுங்க. 6 மணிக்கா க்ளோசிங்கு? 6 மணிக்கு க்ளோசிங்கு. 5:43 ஆயிடுச்சு. 5:25 இதில் வந்து நிற்கும். அந்த ட்ரெயினுக்காரன் 6 ஸ்பீடே வச்சுட்டு அவனும் போக மாட்டேங்கிறான். ஒரு ட்ரெயின் மார்க்கு கருத்தாக தான் பேசுவார்ல. ஆமா அங்க பாரு எவ்வளவு நேரமா நிக்கான்னு. ஓட்டிட்டு போறான். ஜான தள்ளி விட்டுறியா வண்டிய? ஜானத இறங்கி தள்ளுவான் அவன். சான்ஸ் எடுத்தா தள்ளிடுவான். ஃபைனலி ஆஃப்டர் 40 மினிட்ஸ் தாண்டிட்டோம். இதுதான் கொச்சிவேலி ரயில்வே ஸ்டேஷன். ஏதோ ஏர்போர்ட் ரேஞ்சுக்கு பண்றானுங்க. இதான் ஜானுக்கு அண்ணன். எனக்கு அண்ணன் ஆமா திருச்சிட்டு வராது. பாருங்க இங்கதான் மேஜர் ட்ரெயின் எல்லாமே இங்க தான் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கேட்டு மூடுமாண்ணா மார்க்கு. ட்ராக்ல ஓடுவீங்களா? அது விஷாலா நீங்க எல்லாம்? அப்பவும் ஒருத்தன் குறுக்க வந்து நிப்பான். எப்படி போனோம்? ரைட். ஓகே கைஸ், சாதிச்சிட்டோம்னு நினைக்கிறோம். வேலி போயிட்டு பாப்போம். வேலி பக்கத்துல வந்தாச்சு. மார்க் நீங்க புளுப்பைங்க. என்னது கைஸ்? இதான் கைஸ் வேலி. இங்க பாருங்க, மார்க்கு டிக்கெட் எடுத்துட்டாரு. காட்டிட்டு கைஸ் கடைசியில டிக்கெட் எடுத்தாச்சு மார்க்கும். ஆமா டிக்கெட் எடுத்து. ஒரு டிக்கெட் இல்ல, வேலிக்குள்ள போறதுக்குள்ள டிக்கெட் 20 ரூபா. ஒரு டிக்கெட் 20 ரூபாய் ஒரு ஆளுக்கு. 4 பேருக்கு 4 பேருக்கு 80 ரூபாய் இருக்கு. 20 ரூபா தொட்டு கேட்டாரு கைஸ். எக்ஸ்க்ளூசிவ் கைஸ், 20 rupees. பாருங்க நல்லா இருக்குல்ல? நைஸ். ஓகே கைஸ், இங்கே தான் நம்ம வந்து டிக்கெட் எடுக்கணும் வேலி வந்தீங்கன்னா. அதேமாதிரி 6 மணிக்கு பிறகு இங்கே அலோடு கிடையாது. அங்கே கரெக்ட் டைமுக்கு வந்தோன்னு நினைக்கேன். 6 மணி வரைக்கும் டிக்கெட் எடுக்கலாம். டிக்கெட்டிங் க்ளோசிங் டைம் 6 மணி.
டைம் என்ன இப்போ 5:47 ஆயிருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை, எனக்கு கரெக்டாக இருக்கும். வண்டியோட போனவங்க அப்படியே ஓடிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் கட்டியிருக்கானுங்க. அதே மாதிரி கரெக்டு, மார்க்க சொன்னது கரெக்டு. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் கையில் அப்படி ஒளி கேமரா வச்சாது 2-3 கிளிப் எடுத்துகிட்டு வரோம். நல்ல கிளிப்ஸு வந்துட்டானுங்க. 2 சொரியனும் மெல்ல மெல்ல சொரிஞ்சு வந்துட்டானுங்க. டிக்கெட் கிடச்சிருச்சோனே. உங்களுக்கு என்ன டிக்கெட்டு? கார் டிக்கெட்டா? ஓ, காருக்கும் இதுவா? எவ்வளோ ரூபா? 20 ரூபாயா? 20 ரூபா பார்க்கிங்குக்கு, இங்கே 20 ரூபா. ஸோ நாங்கள் இப்போ உள்ள வந்துட்டோம். ஆமாம், ஒரு ஆளுக்கு 20 டிக்கெட்டு கொடுத்துட்டு உள்ளே போக வேண்டியது தான். பாருங்க, காக்காவா இருக்கா? ப்ளீஸ் டோன்ட் பிக் ஃப்ளவர்ஸ், பிளக் ஃப்ளவர்ஸ். அதெல்லாம் மார்க்கும் ஒன்று பார்த்த மார்க்கு, நீங்கள் தொட்டதை பார்த்தேன். பிரிட்ஜ் எல்லாம் இருக்குது. என்னையா பிரிட்ஜ் எல்லாம் இருக்கு? பிரிட்ஜ் எல்லாம் ஓ அப்படி ரயில்வே ட்ராக் எல்லாம் உள்ள இருக்கு கைஸ். அடுத்த தடவை வரும்போது ட்ராக்ல போகலாம். ஸ்டேஷன்லாம் வச்சிருக்கானுங்க. ஸ்டேஷன் ஸ்டேஷன் இல்லையா, அது அந்த பிரிட்ஜு, ட்ராக் பிரிட்ஜு. ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் இல்லை, அது வந்து ட்ரூவான ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். ஷார்ப்போட ஃப்ளைட்டு எங்களோட ஃப்ளைட்டு. என்ன இருக்கு கிச்சன்லாம் போட்டு வண்டி எடுண்ணா, ஸ்டார்ட் பண்ணி எடு. நான் எடுத்துக்க. எடுத்துட்டு வண்டி சர்வீஸுக்கு இருக்கு. நம்ம ஷார்ப்பு சொன்ன கம்பி வந்தாச்சு. இப்போ பாருங்க, நமக்கு வேண்டி மேலே ஏறுவான். அப்படியே ஏறல, செத்தாலும் பரவாயில்ல. நீ அடி விழுன்னு நினைக்கேன். வயசாயிடுச்சு, சேஃப்டி இல்லை, அதனால தான் பையன் யாரில்ல, இல்லைன்னா யாரிருப்பான். அதான் நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க பீச்சு. பீச்சுக்கு வந்துட்டோம். பட் அங்கே வர போகிறதுக்கு எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? எங்கே இருக்கு? அமேசான் பார்க்கு. அம்யூஸ்மெண்ட் பார்க்கு பார்த்து அமேசான் பார்க்குன்ட்டான். அப்படி இருக்கு கேஸ், பார்க்க கேஸ் சூப்பராக இருக்கலாம். நம்ம விளாக் வந்து நாளைக்கு யூடியூப்ல வரணும். ஆனால் வராது. ப்ராப்பர்ட்டியான கண்டென்ட்டை எடுத்து இது 0 கட் விளாகாக தான் இருக்கும். கைசிங்கவா இருக்க குதிரை போமால நம்ம குதிரையில ஆர்டிஆர் ஆகும். ஆர்டிஆர் அப்போ ஃபைனலி வந்துட்டோம். இங்கே பாருங்க, எல்லாருமே வந்தாச்சு. நம்மளோட கேங் கைஸ் எல்லாம் இருக்காங்க. வேலையிலேருந்து என்னது உருளைக்கிழங்கு ஃப்ரை, காலிஃப்ளவர் ஃப்ரை. இவனுக்கு உருளைக்கிழங்கு தான் வேணும்னு. ஆனால் நீ குழந்தை தான் இல்லை,
சத்தியம் மனுஷனே இல்லை தெரியுமா மார்க்கு நீங்கெல்லாம். ஆனால் வடியுது. மைனஸ் ஓகே நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போகிறோம். பிளிப்பு நம்ம மார்க்கு ரிங் எறிய போறாரு. கரண்ட் போச்சு. இப்போ போடுவாரு. மார்க்கு என்ன டார்கெட்டா வச்சிருக்கீங்க? நடுவுல இருக்கதா பிக்ஸ் பண்ணுங்க வை. இங்க தூரத்துல இருக்கதெல்லாம் உங்களுக்கு எரிய பந்தாது, கண்ணுக்கு தெரியாது. இருங்க தானே சொல்லு. அதெல்லாம் பார்க்க முடியாது. ஒன்னும் கூட விடாது உங்களுக்கு. சொல்றேன் அடுத்த ஏறி. ஒன்னும் கிடைக்கல. இப்போ பாருங்க பிஸ்கட்டோட வாழ்க்கைக்காக அவ்வளவுதான். சோப்பு கிடைச்சி சர்வ கொண்டாடி கொண்டு கொடுக்கலாம். கிடைக்கல. ஐயோ வேண்டாம். கப்பத்துரு சோப்பு கிட்ட நம்ம ஆட்கள் வந்து எடுத்து ஓகே ரெடி. டேபிள்ல இருந்து கீழே விழணும். கண்ணும் தெரியாது, கண்ணாடியை கலத்த போய் ஒரு பைசா இல்ல, லக் இல்லாம போச்சு. 3 பேரும் நொட்டிட்டு போனார்கள். பதிலா ஃப்ரூட்டி வாங்கி இருக்கோம். நேரம் அதையும் கொண்டு போறான் தானே. ஒரு பாலை கூட போட தெரியல உனக்கு. மார்க்க வந்து கண்ணு தெரியாத வரல. ஓகே கைஸ், நாங்க அப்போ அப்படி சாப்பிட வந்தாச்சு. இன்னைக்கு டின்னரை முடிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு போக போறோம். இன்னைக்கு தானே நீ என்ன சாப்பிட்ற? இங்கே ஒருத்தன் தோசை சாப்பிட்றான். அவன் வீட்டில் ஒய்ஃப் நல்லா சமைச்சு ரெடி பண்ணி வச்சிருப்பா போல, அதனால தோசை சாப்பிட்றான். அப்புறம் மார்க்கு பரோட்டா வித் இது என்னது சிக்கன் சிக்கன் ஃப்ரை எல்லாம் சேர்த்து சாப்பிட போகிறோம். இனிமேல் அடுத்த ஒரு vlogல உங்களை எல்லாரும் பார்க்குறோம். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தானே நீ செய்ய வேண்டியது ஜெய். உமாக்குள்ள கைஸ் ஜான் உங்களுக்காக ஒரு உமா தருவான். கைஸ் நாங்கள் ஒரு மார்க்குக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ண வந்திருக்கோம். மார்க்கு லாட்ரி எடுக்க வந்திருக்காரு. இந்த நம்பரை காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. காட்டினா எல்லாம் போச்சு. ஜானு தான் வந்து லக்கி. இதில் ஜானு தான் எல்லாம் செலக்ட் பண்ண போகிறான். அப்படி யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீ போயிடு. ஓகே, நம்ம ஜானு தான் செலக்ட் பண்ணியிருக்கான். எல்லாம் இனி ஜானுக்கே லக்கு தான். ஜானு என்ன வச்சு விளையாட்டு நாங்கள் எடுத்தாச்சு. அதாவது ஜானு தான் எல்லாத்துக்கும் லக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 கார்டு எடுத்து 5 லாட்ரி எடுத்துருக்கோம். 4 பேர் சேர்ந்து அறக்க போறாங்க. இதோட ரிசல்ட்டே நாங்கள் சொல்கிறோம். என்ன மார்க் அதுக்கு ரிசல்ட் சொல்லுவீங்கல்ல? நான் சொல்லிடுறேன். கண்டிப்பாக அப்போ ரிசல்ட்டையும் எப்படியும் மார்க் சொல்லுவார். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உனக்கு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா கிடைக்கும். ஸ்மோக்கில் அடிச்சா 4 பாடி விழும். அதே மாதிரி 4 கோடி விழும். 4 கோடி. ஓகே கைஸ், அப்போ பாய் பாய்.
ஹலோ கைஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு எங்களுக்கே தெரில. எங்கள் கூட சில நண்பர்கள் இருக்காங்க. ஹாய் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் காய்ஸ். ஒரு கேர்ள்ஸ் இறங்கி போறாங்க. நாங்கள் இப்போ நாசமாக போனவன். இந்த மாதிரிப்பட்டவனுங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக வச்சிருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ டிராஃபிக், பார்க்கிங் போகிறதுக்கு இவ்வளோ டிராஃபிக்னு பாருங்கள். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஜான் வந்து 2-3 பொண்ணுங்களை பார்க்கணுங்கிறதுக்காக நல்ல பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்காரு. இன்ஸ்டா ஐடி சொல்லுங்க ஜான். பாருங்க அதை பாருங்க guys. காமக்கண்ணன் ஜான் இன்ஸ்டா ஐடி. சரி இல்ல கை வேற இங்க வச்சு